ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹெவி ஃபாலில் தான் இருக்குது. இது நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் ஐபிஓ ஏதாவது இருக்கா, அண்ட் டிவிடெண்ட் ஸ்ப்ளிட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் நிஃப்டியோட சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டே ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். எப்போவுமே டே டைம் ஃப்ரேம் தான் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சார்ட் பார்த்தாலே தெரியுது நிஃப்டியில் எந்த அளவுக்கும், அதாவது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமே உங்களுக்கு கிடைக்கல. அதாவது ஃப்ரைடே, அதாவது செப்டம்பர் 27, 2024 இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் 21, 2024 வரைக்குமே நிஃப்டி வந்து ஹெவி ஃபால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தெரியுதா? அழகா வந்து உங்களுக்கு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஸோ லோயர் லோ, லோயர் ஹைன்னு கொடுத்து இம்பல்சிவ் வேவ் ஃபாலோ பண்ணணும்னா நல்லா அழகாக கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமா சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஹையர் ஹை, ஹையர் லோ கொடுத்து போகிற மாதிரி இருந்தது. பட் இடையில என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் இங்கிருந்து உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். லைக் எங்கே இருந்துன்னா 29th நவம்பர் 2024 ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. அன்னைக்கு நாள் வந்து நல்லாவே வந்து க்ரீன் ஃப்ளாக்ல தான் இருந்துச்சு. அன்னிலிருந்துமே ஒரு 3 நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் ஏறிச்சு. நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் அப்போது ஓகே, இப்போ வந்து ஹையர் ஹை, ஹையரில் வச்சு கொடுக்க போகுது, அடுத்தது நமக்கு மேலே தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய டார்கெட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாயிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் போயிட்டு இறங்க ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் மேலே வரவே கிடையாது. இதை வச்சு பார்க்குறப்போ இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்போ மட்டும் ஏறி இருந்தது அப்படின்னா, தேர்ஸ்டே நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரைடே 29th நவம்பர் அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இங்கிருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட 940 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கூட இல்லை, ஒரு 940 பாயிண்ட்ஸ் 950க்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எத்தனை டே 1 2 3 4 5 ஒரு 5 டேஸ்க்கான பாசிட்டிவான ரிசல்ட். அதுக்கப்புறமாயிட்டு என்னாச்சு அப்படின்னா நிஃப்டியானது உங்களுக்கு சைட்வேஸ் போச்சு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 ஒரு 7 டேஸ்க்கு வந்து நிஃப்டி உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சைட்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் சைட்வேஸில் போயிட்டு எப்போனா டிசம்பர் 31 இருந்து ஒரு 3 டேஸ்க்கு, அதாவது ஜான்வரி 2 வரைக்குமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருந்துருக்குது. இங்கே பாருங்க, சாரி 1 செகண்ட். ஒரு 650 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிச்சு அந்த 3 டேஸில். இது ஒரு பெரிய கான்ட்ராஸ்டாக இல்லாட்டியுமே லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக கிட்டத்தட்ட 1 2 3 4 5 டேஸாக வந்து சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் அதுக்கப்புறமா ஒரு 650 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு 3 டேஸில் ஏறிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அதுக்கப்புறம், அதாவது ஃப்ரைடே ஜான்வரி 3 என்னாச்சுன்னா இறங்க ஆரம்பிச்சது மார்க்கெட். தொடர்ந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 5 டேஸ் 1 2 3 4 5 6 இந்த 6 டேஸில் வந்து என்ன நடந்துச்சு, எதனால இது மார்க்கெட் இப்படி கிராஷ் ஆனது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க போகிற டேட்டா அப்படின்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட டேட்டா தான். ஸோ அதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக வந்து ஜான்வரி 2 1500 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா நல்லா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய விளையாட்டே நடந்திருக்கு. என்னாச்சுன்னா ஜான்வரி 3 இருந்து ஜான்வரி 9 நேற்று வரைக்குமே எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பிரதிபலனாக தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஆனது நல்லாவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி அந்த ஜான்வரி 3 இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் எஃப்ஐஐ டிஐன்னு சொன்னேன். நாட் ஒன்லி எஃப்ஐஐ, இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா
குளோபலி வந்து எல்லாமே, அதாவது குளோபலி மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு கிராஷ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இதுக்கு ரீசன் என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் growth வந்து கண்டினியூஸா வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய என்ன சொல்றது ஃபீட்ல, நியூஸ் ஃபீட்ல. ஸோ அதுவுமே இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய கிராஷாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம படிச்ச வரைக்கும், அதாவது நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்கறனாலையும், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் growth வந்து கண்டினியூஸராக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டையும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே இல்லைனா கொஞ்ச நாளாகவே என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சில விஷயங்கள். ஸோ அடுத்து ஐபிஓவை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஐபிஓ, அதாவது அப்கமிங் ஐபிஓவை நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். ஜூலை 2004 இன்கார்பரேட் ஆன இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டென்டல் ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குற கம்பெனி இவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பீரியட்ஸ் நமக்கு 2022 மார்ச் 31 2024 செப்டம்பர் 30க்கான டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 102.75 இப்போ 158.22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அந்த அளவுக்கு பெரிய கான்ட்ராஸ்டாக 2 இயர்ஸில் வந்து இந்த இன்க்ரீஸ் வந்து ஓகேவா அப்படின்னா நம்மளால் உங்களுக்கே தெரியும், ஒரு அஷூரன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது ரெவென்யூ பாருங்கள், 138.7 இருந்தது, இப்போ 117 ஆயிருக்கு. தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்தது, இப்போ பாசிட்டிவாக இருக்குது. இட்ஸ் டூ குட். அண்ட் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 22.94 இப்போ 67 ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம இவங்களுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ டேட் எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜான்வரி 13th, அதாவது 13/2025, ஜான்வரி 13/2025 ஓப்பன் ஆகுது. இவங்களுடைய க்ளோசிங் டேட் ஜான்வரி 15 அண்ட் இவங்களுடைய அலாட்மெண்ட் டேட் ஜான்வரி 16th 2025 அண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 20th 2025. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2 அண்ட் இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 407 428 per ஷேர். லாட் சைஸ் 33 ஷேர்ஸ். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியோடைய ஒரு லாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 14,124 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்கமிங் டிவிடெண்ட் ஸ்பிளிட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். போனஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நம்ம டிவிடெண்டோடைய டேட்டா வச்சு பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து டிவிடெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2024, அதாவது 2024 டிசம்பர்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 17/1/2025. ஆனால் இன்னுமே எவ்வளோ ரேஷியோவில் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்ஃபார்ம் நமக்கு பண்ணலை. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போனா போன வருஷம் 2024 அக்டோபர் 2025 வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எக்ஸ்டேட் இன்னைக்கு, அதாவது 10/1/2024. அண்ட் இவங்களுடைய ஸ்பிளிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10 2 வந்து இப்போ வந்து குறைக்க போகிறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 2 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நமக்கு ரேஷியோ வச்சு பார்க்கும்போது தெரியுது, ஒரு ஷேர், அதாவது நீங்கள் ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக 5 ஷேர், அதாவது 5 ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இன்றைக்கி உங்களுடைய டிமாண்ட்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 5 ஸ்டாக் வரும். இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் விஷயங்கள் தேவைப்படுது, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.